ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி இன்னொரு பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாமா? இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் வச்சு நம்ம வந்து டெய்லி ஒரு பியூட்டி டிப்ஸ் பார்த்துட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி நான் போட்டது பியூட்டி டிப்ஸ் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவையும் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இப்போ எப்படியெல்லாம் நம்ம ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பயுமே இந்த வெயிலுக்கெல்லாம் ரொம்ப நமக்கு முகம்லாம் டல்லாகிடும், கருத்துரும் வெயிலுக்கு போயிட்டு வந்தாலே. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஈஸியான ஒரு ஃபேஷியல் மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பொருள் தாம்மா, நமக்கு நல்ல ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு ரொம்ப பொறுமையாக செய்யணும், அவ்வளோதாம்மா. வீட்டில் நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இப்போ சர்க்கரை ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் காஃபி தூள் நமக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லாமா, காஃபி தூள் எடுத்துக்கோங்க. சரி, நான் என்கிட்ட இருக்கிறத நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த சர்க்கரையை நல்ல ஒரு மிக்சியில் போட்டு ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நமக்கு நான் பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளோ நைஸாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த நைஸான பவுட்ரை சர்க்கரை பவுட்ரை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் அது வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் இது செய்யுங்கம்மா. இது செய்யுங்க. சரி, நேற்று ஒரு ஃபேஷியல் மாதிரி போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே நம்ம செய்கிறது, பொடியெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டு செய்யாமல் இப்போ நான் கொஞ்சம் வேறு மாதிரி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பழைய காலத்து மெத்தடு தாம்மா. இப்போ திருப்பியும் புதுசாக எல்லாமே ஒன்று ஒன்றா செய்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காபி தூள் சர்க்கரை இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்களாம் இந்த ஃபேஷியல். இதெல்லாமே நமக்கு முன்னாடியிலேருந்து இருந்தது தான். இப்போ புதுசாக நமக்கு திருப்பியும் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, இதில் நம்ம கொஞ்சமாக பன்னீர் ஊற்றிக்கலாமா. சர்க்கரை, காபி தூள் இதோடு சேர்த்து நம்ம கொஞ்சமாக பன்னீர் ஊற்றிருக்கலாம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணுமா. அந்த மிக்ஸ் பண்ணுறதுல தான் நமக்கு அதோட கலவை நல்லா நம்ம கலக்கிறதுல தான் நமக்கு நல்ல ஒரு இது கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு இந்த வெல்லம் பாகுலாம் எப்படி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நமக்கு வரும். பாருங்கள், கலக்க நமக்கே அந்த அந்த பேஸ்ட்டோட இந்த இது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த திக்னஸ் அது எப்படி இருக்குது அப்படின்றது நல்ல ஒரு க்ரீமியாக வரும், நல்லா சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் பொறுமையாக கலக்கணும், அவ்வளோதான். அது கலந்து காமிச்சாதான் உங்களுக்கு அது எப்படி வந்திருக்குன்றதை காட்ட முடியும்ல உங்களுக்கு. அதுக்காக நான் உங்களுக்கு நான் கலந்து காமிச்சிட்ருக்கிறேன். சும்மா ஒரு 5 நிமிஷமாச்சும் கொஞ்சம் அப்படியே நல்லா அடித்து விட்டு நம்ம நல்லா கலக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கம்மா, எப்படி இருந்துச்சுன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் ஆக போதுமா? கொஞ்ச நேரத்தில் நம்ம வெயிலில் போயிட்டு வர அந்த கருப்பெல்லாம் நம்ம முகத்தில், கையில் எல்லாமே டேனாக இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாமே இந்த ஒரு இதால் நமக்கு, இந்த ஃபேஸ் பேக்கால் நமக்கு எல்லாமே சூப்பராக சரியாயிடும். இப்போ பாருங்கள், நான் நல்லாவே கலந்து விட்டுட்டேன். ஒரு கலவை இப்போ நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டு ரெடி ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கையில் தடவி காட்டுறேம்மா. இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்துக்கிட்டேன் அந்த கலவையை, அந்த காபி தூள் பேஸ்ட்டை. இப்போ நான் கையில் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் எப்படி மாறுதுன்றதை ஒண்டி நீங்கள் பாருங்கள். இப்போ இது நமக்கு நரன்னு இருக்காதுமா, ஏன்னா சர்க்கரை நமக்கு பவுட்ரு ஆகிடுச்சு. காபி தூளுமே நல்ல ஒரு பவுட்ரு தான். சரி, அதனால் ரெண்டுமே கலந்தது. பன்னீரும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுமா. சரி, இந்த மாதிரி சின்னது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நான் உங்களுக்கு நடுவில் நான் உங்களுக்கு அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். சரி, மிஸ் பண்ணாமல் அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம தேய்க்கவே நமக்கு கலர் மாறுறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைமே நமக்கு இவ்வளோ நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் நல்ல ஒரு ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நமக்கு நல்ல ஒரு ஷைனிங்
கையை கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கை பாருங்கள், இந்த கைக்கும் அந்த கைக்கும் வித்தியாசம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது. நல்ல ஒரு கலர் க்ளோ கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் நிறைய வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் சேனலை பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்மா.